கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் மனு அளிக்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் நடைபெற்று வரும் மக்கள் குறைகேட்பு மனு நாள் முகாமில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மனு அளிப்பதற்காக வந்திருந்தனர். பன்ருட்டி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இலவச வீட்டுமனை பட்டா, சாலை வசதிகள் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற அரசு அலுவலகங்களில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க தொடங்கியுள்ளனர். திருச்சி மாவட்ட மணப்பாறையில் இரண்டாவது முறையாக நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நபர் நகராட்சி அலுவலக வாயிலில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பூ வியாபாரம் செய்து வரும் நாகராஜ் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டதை அடுத்து நாய்களை பிடிக்க கோரி நகராட்சி அலுவலக வாயிலில் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் அவரை மீண்டும் நாய் கடித்ததால் நகராட்சி அலுவலக வாயிலில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். நகராட்சி நிர்வாகம் முறையாக நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர், விடியா ஸ்டாலின் அரசு பொதுமக்களை நாய்க்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருச்சியில் உரிமையாளருக்கே தெரியாமல் 2.25 ஏக்கர் நிலம் வேறு ஒருவருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மட்டப்பாறைப்பட்டியைச் சேர்ந்த பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான 9.25 ஏக்கர் நிலத்தில் 2 ஏக்கர் 30 சென்ட் நிலம் அவருக்கே தெரியாமல் வேறொருவருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்து அதிர்ச்சி அடைந்த பாண்டியன் முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் புதிய பட்டா மாற்றத்தை ரத்து செய்ய கோரி மணப்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் தர்ணாவில் ஈடுபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கும் முறைகேடுகளால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் ஊதியம் வரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கடந்த ஆண்டு தீபாவளி முதல் தங்களுக்கு ஊதியம் வழங்கவில்லை எனவும் அதிகாரிகளை கேட்டால் விரைவில் வந்துவிடும் என தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். எனவே நிலுவையில் உள்ள ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரி பெண்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் என 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திண்டுக்கல் சாலையில் அதிவேகமாக சென்ற அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தில் இடித்து நின்றதில் பெண்கள் 2 பேருக்கு காயம் ஏற்பட்டது. திண்டுக்கல் சாலையில் பழனியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் 2 பெண்கள் காயமடைந்து பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவதும் அனுபவமற்ற தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகளை இயக்குவதுமே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட வடச்சேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தொட்டியில் 1 வார காலமாக தண்ணீர் வராததால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி தரப்புக்கு தகவல் தெரிவித்த நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் கொளுத்தும் வெயிலில் தண்ணீர் கிடைக்காமல் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் பகுதியில் குறைந்த மின்னழுத்த மின்சாரம் வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவாரூரில் இருந்து வழங்கப்படும் மின்சாரத்தில் மின்னழுத்தம் மிக குறைவாக வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விவசாய மின்சாதனங்களில் பழுது ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்துறை அலுவலக அலைபேசிக்கு தொடர்பு கொண்டால் முறையாக பதிலளிக்காத ஊழியர்களின் அலட்சிய போக்கு பொதுமக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி திருவெரும்பூரில் திமுக சார்பில் நடைபெற்ற பட்டிமன்ற நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த பேனர்களை அகற்றும் பணியில் ஈடுபட்ட ஊழியர் தவறி விழுந்து பலியானார். வெற்றி விளம்பரத்திற்காக திமுக சார்பில் திருவெரும்பூரில் பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்காக திமுக கட்டவுட்டுகள், பேனர்கள், கொடிக்கம்பங்கள் பொருத்தப்பட்டிருந்தன. நிகழ்ச்சி முடிந்து அலங்கார கட்டவுட்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஊழியர் செல்வம் என்பவர் நிலை தடுமாறி கீழே விழுந்து உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி கிராம மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பழங்காமூர் பகுதியில் கங்கையம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அப்பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்து வருவதாகவும் தங்கள் இடத்திற்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் உள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி ஆரணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்கள் சுமார் ஒரு 20 குடும்பம் அந்த இடத்துல வசிந்துருக்கிறோம். எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருக்காங்க. எங்களுக்கு இன்னும் அந்த இடத்துக்கான பட்டா வழங்கலை.
ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் அதுக்கு மனு கொடுத்துருக்கோம். ஜமாபந்தியில் கொடுத்தோம், நம்ம ஆரணி தாலுக்கா ஆஃபீஸில் கொடுத்துருக்கோம். இப்போ சப் கலெக்டர்கிட்டவும் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் ஒரு 20 குடும்பம் இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் சரியான முறையில் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து வரிலாம் வசூல் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த வரியும் கட் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு எதுவும் அரசு சலுகையும் எங்களுக்கு சரியான முறையில் கிடைக்க மாட்டுது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கொள்ளார் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் இரவு நேரங்களில் சமூக விரோதிகள் மது அருந்துவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சமூக விரோதிகள் மது அருந்திவிட்டு மது பாட்டில்களை பள்ளி வளாகத்திலேயே வீசிவிட்டு செல்வதால் பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவர் அமைத்து வெளிநபர்கள் உள்ளே செல்ல முடியாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் பள்ளிக்கூடங்கள் மதுக்கூடங்களாக மாறுவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே அரசுக்கு சொந்தமான குளக்கரையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீர்நிலைகளை மீட்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். படூர் ஊராட்சி மன்ற தலைவராக திமுகவைச் சேர்ந்த தாரா சுதாகர் உள்ள நிலையில் அவரும் அவரது கணவரும் சேர்ந்து ஊராட்சியில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசுக்கு சொந்தமான குளக்கரையை ஆக்கிரமித்து தனியார் வீட்டுமனை பிரிவு நிறுவனம் அமைத்துள்ளதாகவும் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திறனற்ற திமுக நிர்வாகிகள் மக்கள் சொத்தை ஆக்கிரமிப்பதிலேயே குறிக்கோளாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். படூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தலைவரோட கணவரும் 2 பேரும் சேர்ந்து படூர் சொத்துக்கள் எல்லாத்தையும் முறைகேடு பண்ணி நீர்நிலை மற்ற பெருநிறுவனங்களெல்லாம் துணை போகிறாங்க. மகளிர் பயன்படுத்தி வந்த பொது கழிப்பிடத்தில் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே வந்த புயல் அன்னைக்கு நைட்டு இடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பஞ்சாயத்து பொது நிதியிலேருந்து இருக்கிற பணத்தை நிறைய கையாடல் பண்ணியிருக்காங்க. ஒரு பெருநிறுவனத்துக்கு 48 சென்ட் குளத்தை வந்து மேலே மண்ணு கொட்டி அதுக்கு மேலே வந்து வட மாநில இளைஞர்கள் தங்கறதுக்காக ஒரு டென்ட் அமைச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கோம்.